நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐநூறு புலையனுக்கு அவனே அதிகாரியா இருக்கிறான். 700 புலையனுக்கு அவனே எஜமா இல்லையா? ஆமா ஐயா எஜமா. அவன் 500 புலையனுக்கு அவன் தான் அதிகாரி கர்த்தா. 400 புலையனுக்கு நாட்டாம அவன் தான். ஆமா ஊர்ல இருப்பாங்கல்ல நாட்டாம. மந்திரவாதினா சாமானிய பட்டம் கிடையாது. ஆமா சாதாரண மனுஷனா இருந்தாலும் இருப்பான். அந்த மந்திரவாதி மந்திரத்திலே மகாதீரன். ஆமா தீரனா இருக்கிறான். சாமானியப்பட்ட தீரம் இல்ல. ஆமா சாதாரண மனுஷன் இல்லையே. கொடியவன் இருக்க பறக்க வேலை செய்வான். ஆமா வேலை அதிகமா படிச்சிருக்கிறான். மந்திரத்திலே மகா தீரனா இருக்கிறான். தந்திரத்துல மகா கொடியவன் கொடும்பால். அவன் மட்டுமா வேற யார் இருக்கிறா? ஆரி மலையாள கோணத்திலே ஆண்டு பெறுகிறான் மந்திரவாதி காளி பெரும்பலையன். ஆமா மந்திரவாதி இருக்கிறான். அவன் பேரு காளி பெரும்பலையன் என்பார்கள். ஆமா பேரு கேட்ட வேறு இருப்பான் இல்லையா? ஆமா அந்த காளி பெரும்பலையனுக்கு ஒத்தைக்கு ஒரு மகள். ஆமா இருக்கிறா. இருந்தாலே அருந்தவத்தால் பெற்ற பிள்ளை. ஆமா தாய்க்கு தலைமகள். ஆமா தலைமகளா இருக்கிறான். ஒத்தைக்கு ஒரே மகா. நல்லது ரொம்ப நல்லது. கருவேப்பில மாதிரி அழகான பெண் பிள்ளை. ஆமா நிறைய பிள்ளை இல்லையா? அதனால அப்பேற்பட்ட மந்திரவாதி வெற்றெடுத்தான் அல்லவா மகள். அந்த பெண்ணாள். அந்த மகளுக்கு வயர் என்ன ஆகிறது? என்ன ஆண்டவன் அருளாலே என்னையா அந்த பொற்கொடியாருக்கு வயது என்ன ஆகிறது? என்னையா அவளுக்கு ஒரு வயது இரு வயது
ஆமா அந்த பெண்ணாளுக்கு 4 வயது நடந்து விளையாடினாள். ஆடுறா 5 வயது அருமை மகளார மாவிடைக்கு பெண்ணாளுக்கு வயதோ 5. ஆமா 5 வயது அறியாத பிராயமானாள் இருக்கிறா. அந்த அருமை மகளார மாவிடைக்கு பெண்ணாள் கண்டான் முந்திரவாரி. அப்படி 5 வயது அறியாத பிராயம் இல்லையா? ஆமா நல்ல பருவம். அந்த பிராயத்திலே அருமை மகளான மாவிசைக்கியானவள் முகம் பார்க்கிறான் முந்திரவாரி. 5 வயதாகின்ற போது காளி புலையன் கண்டா. ஆகா நம் மகளுக்கு வயது 5 ஆகிறது. 5 ஆரம்பமாகிறது. அறியா பிராயம் நல்ல பருவம். அதனால் இந்த 5லே நம் மகள் நல்லவளாயிருந்தால் ஆனால் அந்திக்காலம் வரை நல்லவளாகவே இருப்பாள். ஆமா நல்ல ஒழுக்கம் உள்ளவளா இருப்பா. 5லே விளையாதது 50 விளையாது. அதான் சொல்லுவாங்களே 50 விளையாது ஆளை விளையாது ஒரு காலம். அதனால் மகளான மாவிடைக்கு பெண்ணாளை ஆசான் இடத்திலே கொண்டு மகளை ஒப்படைக்கணும். ஆமா பயிரை செய்ய வேண்டும் என்பதாகவே அருமை மகளான அபிஷேக்கு பெண்ணாளை ஆசான் இடத்திலே கொண்டு மகளை ஒப்படைத்தா. அடைக்கிறா அந்த ஆசான் இடத்திலே இருந்து படிக்கிறாள் பழைய மகள். ஆமா பாடங்கள் படிக்கிறாள். என்ன படிக்கிறாள்? என்ன அறிவோம் நன்றாக குருவாழ குருவே துணை என்பதாக எழுதி. ஆமா முதல் எழுத்து குருவே எழுதுறான். அன்னையும் விராவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என சொல்லியிருக்கிறார். நன்று என்று அருமை மகளான அபிஷேக்கியானவள் ஆசான் இடத்திலே இருந்து படித்தாள். படித்துக் கொண்டே இருக்கிறார். என்ன படிக்கிறாள்? என்ன பாடம்? படியாடகு படிகள் எல்லாம் படித்தாள். படிக்கிறார். அம்மை புலைய மகள் மாவிடைக்கு பின்னால் படித்தாள். படித்தாள் அல்லவா? என்ன படிக்கிறாள்? இல்லையா அந்த புலையன் மகள் எதை படித்திருக்கிறாள்? அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் பேச வைத்தார். முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. என்னும் எழுத்தென்னும் கண்டிருந்தாய். என்னும் எழுத்தென்னும் கண்டிருந்தாய். ஏற்றந்தரும் புலமை ஆற்றல் கொண்டாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தார். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தார். மொழி தந்து உயிர் தந்தார். மொழி தந்து உயிர் தந்தார். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வை